இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம் அறிந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை நமக்கு போதிப்பாராக. அது லூக்காவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உங்கள் இருதயங்கள் பெருந்துண்டையினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் பெரும் துண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இருதயங்கள் லௌகீக இச்சைகள் உலகப்பிரமான கவலைகளினால் எப்பொழுதும் நமக்கு நிறைந்திருக்கிறது. ஒரு குடும்பம் என்று நாம் எடுத்துக்கொண்டோமால் அந்த குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை அறிந்து கொண்ட ஜனங்களுக்கு இவைகளெல்லாம் குடும்பத்துடைய தேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரப்போகிறவரை குறித்து நாம் ஜாக்கிரதையாய் காணப்படும்படியாய் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். பிரியமானவரே, நம்முடைய கவலைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து மாத்திரமே எப்பொழுதும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். காலையில் எந்திரிச்சோம்னா வேலைக்கு போகணும், அடுத்த அந்த வியாபாரம் பார்க்கணும், இந்த இவருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரியமான நெருக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம், அது ஒரு பாட்டு. ஆனால் இதற்கு அடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆண்டவருக்கும் நமக்குள்ள அந்த காரியத்தை எப்பொழுதும் ஒருங்கிணைத்து நடக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, மேகஸ்தம்பம் அங்கு வரும் பொழுது அவர்கள் அந்த இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாங்களா, கடந்து போக மாட்டாங்க. மேகஸ்தம்பம் அது கடந்து போகும் பொழுது அவர்கள் பாளையத்தை விட்டு கடந்து செல்வார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இருந்த ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் நினைவுகூறபடினாலே, ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்துக்கும் ஆண்டவருக்கும், தனிப்பட்ட ஒரு மனிதன் இருப்பாரானால் அந்த மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள நெருக்கத்தை ஆண்டவர் காண்பிக்கும்படியாய் இப்பொழுது நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு குடும்பம், வியாபாரம், எதுவாக இருந்தாலும் தேவனோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை. ஒரு பக்கம் இந்த கவலை இருக்கிறது, இந்த கவலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும்படியாய், வரப்போகிறவரை எதிர்நோக்கி இருக்கத்தக்கதான காரியத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்று அதை அக்கறை உள்ளவர்களாய் காணப்படும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் உலகத்தினுடைய கவலைகள் நம்ம நெருக்குகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. பண தேவைகள், பலவீனங்கள் எல்லாம் இந்த உலகத்தின் கூடிய காரியங்கள். ஏன்னா நம்ம உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், இவர்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதுல எச்சரிக்கையா இருங்கள், இந்த காரியத்தை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்கள். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல வருமா. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும், ஏதோ ஒரு பட்டணத்தை குறிப்பிட்டு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்தை சொல்லல, பூமியில் குடியிருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்கள் மேலும் அது ஒரு கண்ணியை போல திடீர்னு வருமா. எங்கோ ஒரு அணுகுண்டு தயார் பண்ணி ஒரு இடத்துல போடுறா அப்படின்னு சொன்னா அந்த பட்டணம் அழிந்து போகும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனா அதை காட்டிலும் ஒரு கண்ணியை போல ஆண்டவருடைய வருகை அது வரும். அது எல்லாருக்கும் என்னவா செய்யுமா, அது பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வருமா. கண்ணி அப்படின்னு சொன்னா அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக, அந்த கண்ணிலிருந்து நம்ம தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த கண்ணில நம்ம தப்பி உலகத்துல காணப்படுகிற ஏதோ ஒரு காரியம் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் நம்மளை பயப்படுத்தி வைத்திருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரை நெருங்க விடாதபடி காணப்படுகிறது. அது உலகமாய் இருக்கலாம், அரசாங்கமா இருக்கலாம், தனிப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியமா இருக்கலாம், ஏதோ ஒரு பயமான சூழ்நிலையா இருக்கலாம். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள நெருக்கத்தை அதை மறைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள்
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதற்கு எதிர்நோக்கினவர்களாய் மனுஷகுமாரன் வரும்பொழுது அவருக்கு முன்பாய் நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணி காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்படியானால் அப்ப ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம்னா, நீ எல்லாரையும் போல இல்லாதபடிக்கு நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அதிகாலையில் எழுந்து நீ ஜெபம் பண்ணு. இரவு நேரத்தில் உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணு. உலகத்தினுடைய காரியங்களை நீ பார்த்து விட்டு வரும் பொழுது தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இந்த கண்ணியில வரப்போகிற இந்த கண்ணியில இருந்து விடுவித்து காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம். ஏனால் அப்படிப்பட்டதான கண்ணிக்கு விலக்கி மனுஷகுமாரன் வரும்பொழுது அவருக்கு முன்பாய் நிற்க நம்மளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைப்பார். பிரியமானவர்களே, நான் சும்மா அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஒரு தனிப்பட்ட மனித ஞானத்துக்கும் ஆண்டவருடைய இயற்கையின் காரியங்கள், ஆண்டவர் படைத்த இயற்கையின் காரியங்களுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. கடந்த நாட்களில் 12 நாள் போர் நடந்தது. அநேக உயிர்கள் மாய்ந்து போய்விட்டன. இது ஒரு மனிதனால் ஏற்படக்கூடிய காரியம். ஆனா ஆண்டவர் 5 நிமிஷம் 3 நிமிஷம் கடலை கொந்தளிக்க செய்தாரானால் பிரமித்து போய்வார். ஒன்றும் செய்ய முடியாது. மனிதனால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அந்த காரியத்தை ஆண்டவர் நடத்தி விடுவார். நான் மொத்தமா அழிக்க மாட்டேன், ஆனா அங்கங்கே சில காரியங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். தெரியும், அது என்னவா வேணாலும் இருக்கலாம். பூமி எந்திரிச்சியா இருக்கு எழுதியிருக்கிறாரு, கடல் கொந்தளிக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இப்ப எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க முடியும் ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க. அவர் மேல் பிரியம் வைத்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் எதற்காக எச்சரிக்கையாயிருங்கள், பாதுகாப்பாயிருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், அவருடைய மனுஷகுமாரருக்கு முன்பதற்கு நீங்க தகுதியுள்ளவர்களாய் காணப்படுங்கள் என்று மீண்டும் 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 எங்கும் இந்த சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகாதபடிக்கு உலகத்தினுடைய கவலைகளை கற்று ஒதுக்கி வைத்து விட்டு, அது இருக்கும், உலக கவலை இருக்கும், அதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் கர்த்தரோடு இணைந்து கர்த்தருக்காய் நான் ஏதாவது செய்ய வேண்டும். நான் மாத்திரம் என்னை சார்ந்தவர்களும் என் பகுதியை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். அவர் வருகைக்கு அவர்களும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட கவலைகள்ல இருப்போமையானால், ஜெபிக்காதபடிக்கு, வேதம் வாசிக்காதபடிக்கு, விழித்தில்லாதபடிக்கு இருப்போமையானால், சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்து விட்டு அதிகாலையில் எழுந்து ஜெபித்து இரவு நேரத்தில் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுவோமையானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அந்த வரப்போகிற கண்ணிக்கு தப்புவித்து நம்மை காக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, வரப்போகிற கண்ணிக்கு தப்பித்து விழித்திருந்து ஜெபிக்க தேவன் எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் பரிசுத்தத்தையும் தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.